எந்த படம் நடத்துனாங்க நேத்து? இந்த படம் தானா? படிச்சிட்டல்ல எல்லாத்தையும்? ஓய் தரோ, என்னங்க? ஸ்கூல் இல்லைனாலும் கூட அவளை சும்மா விட மாட்டியா? பின்ன உங்களை மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்க சொல்றீங்களா? படிக்க வேண்டாமா அவ? என்ன மாதிரி எல்லாம் அவ ஊர் சுத்த மாட்டா. என்ன ஆக போற? நான் டாக்டர் ஆக போறேன். நீ டாக்டர் தான் ஆவ, அது கம்மியாலாம் ஆக மாட்ட. சரி. எங்க தம்பி 2 நாள் ஆளையே காணோமே. அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியலையே. உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போயிருக்க மாட்டா. எங்க போனா சொல்லு. உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கான், அதான் வீட்டு பக்கம் வரல. ஏன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு என்ன வெக்கம்? உங்க தம்பி பிரியாவை கூட்டிட்டு போய் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டாருல்ல. எப்ப பண்ணிட்டான்? நீங்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே பண்ணிக்கிட்டாரு. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவித ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே சஜீவ சரத சதம். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவித ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே கட்டிட்டீங்களே மாப்பிள்ள. மாப்பிள்ள, நாங்க ஆந்திராவோட ராஜ வம்சமாக்கு. நாங்க இந்த ஊர்ல நாட்டாமிங்க மாமாய். மாப்பிள்ள, எங்க ஜாதி சனங்க ஏத்துக்க மாட்டாங்க மாப்பிள்ள. அட ஜாதின்றீங்களே, ஜாதி என்னைக்காவது உங்களுக்கு சோறு போட்டுருக்குதா மாமா? இல்லைங்க மாப்பிள்ள. சோறு போட்டிருந்தா நீங்க பொட்டி பொடிக்கோட ஊர் ஊரா அலையறீங்க. அதுவும் சரிதான் மாப்பிள்ள. கங்காவை என்னால விட முடியாது மாமா. பெரிய நாட்டாமை தெரிஞ்சா குழி தோண்டி புதைச்சிருவார் மாப்பிள்ள. அட அவரை விடுங்க மாமா, அவரு ரிட்டையர் ஆன கேஸ். இந்த ஊருக்கு அடுத்த நாட்டாம நான் தான். கங்கா தான் பட்டத்து ராணி. கூடாரத்துல இருக்கிற இவளை கோபுரத்துல தூக்கி வைக்க போறோம் மாமோய். மாப்பிள்ள, கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப என்ன கை காலெல்லாம் உதறதே மாப்பிள்ள. குவாட்டரை குடிக்கணும் போல இருக்கே. இந்தாங்க மாமா கோட்ரு. நீங்க போய் கோட்டரை பாருங்க, நாங்க மேட்ரை பார்க்க போறோம். நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. இப்ப நான் அடிக்க போறேன் குவாட்ரு. மாப்பிள்ள ஓகே. அண்ணே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்கண்ணே. இல்லை தம்பி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அண்ணன் போட்டுக்கிற சட்டு நல்லா இருக்கணும், அண்ணன் போட்டுக்கிற செருப்பு நல்லா இருக்கணும். அண்ணனை யாரும் மரியாதை குறைவா பேசிடக்கூடாது. அண்ணன் கார் நல்லா இருக்கணும், அண்ணன் வீடு நல்லா இருக்கணும். அண்ணன் அண்ணன்னு 24 மணி நேரம் அண்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருந்திய தம்பி. நீ என்ன கேட்டுட்ட? பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். நான் அதை கூட நிறைவேற்றி வைக்கலையாடா. என் மனசாட்சி என்ன அடிக்குதுடா. நடந்த மாவு வச்ச சண்டைய மனசுல வச்சுட்டு பிரியா வேண்டான்னு சொல்லிட்டேனடா. அது எவ்வளவு பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிரு தம்பி. எங்க பிரியா? கூப்பிடு. பிரியா, பிரியா. என்ன மாமா? பெரிய மாமா வா பிரியா. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன் மாமா. சௌக்கியமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். இந்தா இத வச்சுக்கோ. பணம் நகை எல்லாம் இருக்கு. இல்லண்ணே, பணம் நகைலாம் வேண்டாண்ணே. வச்சுக்கங்க. அண்ணன் கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தா சந்தோஷமா இருங்க. ஊரை கூட்டி ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துவோம். இதை புடிங்க. 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? சரிங்கண்ணே, போயிட்டு வர்றேன். அண்ணன் எப்பவும் கூட இருக்கு. வரட்டுமா? கவலைப்படாதீங்க. இங்க இங்க இங்கயா மாமா? அப்படிதான் அப்படிதான். இந்த பக்கம் நல்லா அப்படிதான் அப்படிதான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மாப்பிளே சேரும். மாப்பிள, சத்தியமா சொல்றேன் மாப்பிள, நீங்க நேற்று ஆடின ஆட்டத்துல 20,000 ரூபாய் கலெக்ஷன். நான் இது வரைக்கும் இந்த தங்கா கங்கா டங்கா சரத்திர ஆட்டத்துல இவ்வளவு கலெக்ஷன் பார்த்தது இல்ல மாப்பிள. இது ஒரு ஊர் கலெக்ஷன் இல்லைங்க மாமா, 18 பட்டி கலெக்ஷன்.
அப்ப 18 பட்டிக்கு நம்ம புகழ் பரவி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் நீங்க வந்த யோகம் தான் மாப்பிள்ள. இதுல என்னோட யோகம் ஒண்ணும் இல்லைங்க மாமா, எல்லாம் நம்ம கங்காவோட யோகம். ஏன்னா அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள உள்ள கலையே வெளியில வந்தது மாமா. வெளியே வந்ததோ உள்ள வந்தோ எனக்கு வருமானம் வந்தா போதும். இந்தாங்க மாமா சூப்பு. அடி எப்படி இவ காலையில இருந்து எத்தனை முறை சூப் குடிக்கிறது? அதை வைடி கீழே. அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அவன் என் மூத்த பொண்ணு, கல்யாணம் ஆகலன்னு ஏக்கத்துல இருக்கா. ஏய், மாப்பிள்ள 2 பேருமே உங்களுக்கு செம ஜோடி தானே. நேற்று ராத்திரி நீங்க 3 பேரும் போட்ட ஆட்டத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள, உங்களுக்கு முதல் ரசிகர் மன்றம் நான் தான் வைப்பேன். ஐயோ மாப்பிள்ள இத முதல்ல கூட நான் பேங்க்ல போட்டு வந்துடுறேன். எங்கடி 2 பேரும் போட்டி போட்டு என் மாப்பிள்ளைய கொண்டுறாங்க. எனக்கு வருமானமே அவர் தான். பார்த்து அமுக்குங்க. போடி தள்ளி போடி. மாமா நான் அமுக்குறேன் மாமா. அவ சின்ன பொண்ணு மாமா. சின்ன பொண்ணு இல்ல பெரிய பொண்ணு, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் மாமா எனக்கு தாலி கட்டல? அவளை விட நான் அழகா தானே இருக்கேன். நீ போடி, நீ கைய சண்டை போடாதீங்க. போடி. நான் தான் கால போடி. நீ போடி, நான் கால அமுக்குறேன். நீ போடி, நான் கால அமுக்குறேன். ரெக்கார்ட் டான்ஸ் பின்னி விட்டாங்கப்பா பின்னி. என்ன ஆட்டம் போடுறான் தெரியுமா ஐயா? பார்த்தா பயங்கரமா இருக்கு. பொருத்தம்னா பொருத்தம், அவ்வளவு பொருத்தம். நேர்ல பார்க்க திரிஷா விஜய் மாதிரியே இருக்கு. நாட்டாம் பரம்பரை எவ்வளவு பெரிய பரம்பரை. அவர் கௌரவத்தை ஒரே நாள்ல குழி தோண்டி வச்சுட்டாயா. நாட்டாமைக்கு தெரிஞ்சதாக்கும் நாக்க பிடிக்கிட்டு செத்துருவாரு. தெரியுமா விஷயம் உனக்கு? டேய் என்னடா டீ கடையில உட்காந்து நாட்டாமைய பேசுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்து போச்சு? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, உங்க பையன் அறிவழகன் ரெக்கார்ட் டான்ஸ்ல ஓட்ட ஆட்டத்துல ஊரே அரண்டு போச்சுங்கய்யா. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க இப்போ. என்றா சொல்ற? என்ற பையன் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடினானா? ஆமாங்கய்யா, தெரியாதா உங்களுக்கு? ஆடுனா ஆடுவான், ஆடிக்கிட்டே இருக்கான். எங்கடா ஆடினா? எங்க ஆடுவேன்? நிறுத்த சொல்றது நல்லா பிடிக்கும் மாப்பிள்ள. டேய் பாவலே அறிவுல நிறுத்துற. ஏடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏலே பாடே ஏய். விடுறா. அப்ப நீங்க சம்மந்தியா? சம்மந்தி யார் யார் சம்பந்தி? போடா. அரே ஐயோ ஐயோ மாமா. ஐயோ மாமா எந்திரிங்க மாமா. மாமா ஐயோ மாமா ஒண்ணும் பண்ணாதீங்க. ஐயோ ஐயோ மாமா மாமா. ஏய் யார குடிக்கலாம்? ஐயா ஐயா மாமா அடிக்கணும் சொல்லுங்கயா. ஐயா மாமா அடிக்கணும் சொல்லுங்கயா. ஐயா மாமா. ஏய் யானே தள்ளுடா. ஏமா தள்ளுமா அவனே. யார் மாதிரி உட்கார்ந்துக்கானே யானே. ஐயோ தாங்க முடியல மாப்ள. ஐயா அடிக்கணும் சொல்லுங்கயா. உன்னை கடிச்சு துப்பாம நம்ம சொன்னா கேளுடா. தள்ளுடா. விடு நான் யானே ஒரு வழி பண்றேன். என்ன பண்ற? மேல ஏறி உட்கார்ந்து. ஐயா அடிக்கிறா அடிக்கிறா. ஐயா அடிக்கிறா. ஏய் வச்சிருங்க. கை பாத்துற. என்ன விடுங்கடா. ஏறி மிச்ச சட்னி ஆடுற. என்ன அடிக்கிறீங்க? யானை மறந்து ஏறானே. ஏய் இன்னைக்கு கொல்லாம விடுடா. யானே. அம்மா முடியல. ஐயோ கொன்னுவா போறீங்க. டேய் தூக்குங்கடா. ஐயோ தூக்குங்கடா. ஐயோ மாமா அடிக்காதீங்க. குருவே கலைஞரே ஐயா ஒரு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க. நான் அங்கே இருக்கேங்க. ஐயா என்ன விடுங்கயா. ஐயா ஐயோ மறுபடியும் யானை வந்துட்டானே. முதல்ல இந்த யானையை கொல்லுங்கடா. ஏய் என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? ஏடா நீ நடந்து உனக்கே நியாயமா இருக்கடா? ஏடா இந்த ஊருக்குள்ள மானம் மரியாதை அத்தனை போச்சடா. ஏடா போடா போச்சடா. அட அட ஏனுங்க என்னாச்சுங்க? அட கேளுங்க சொல்லுங்க. போடா உள்ள போடு. கதவு போடாதீங்க. கதவு போடாதீங்க. நான் ஒரு இதுக்கு ஏனுங்க புள்ளைய உள்ளுக்குள்ள கூட்டிட்டு இருக்கீங்க? அவன் என்ன பண்ணிருக்கானே அது என்ன நீயா கேளு. ஒரு தெரு கூத்தாடியோட போய் டான்ஸ் ஆடானா தாலி கட்டறானா? நான் தாலி கட்டிட்டேம்மா. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அவ கூட என்ன சேர்த்து வைங்கம்மா. என்னடா சொல்ற நீ? அம்மா சொல்றத கேளுமா. திறந்து விட சொல்லுமா. ஐயா எல்லாரும் தர்ஜன் கொட்டையெல்லாம் பிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அம்மா திறந்து விட சொல்லுமா. அட அவர் ஒண்ணுமில்லாம உன்னை கூட்டி வைக்க மாட்டாரல்லடா. என்ன கர்மத்துக்கு இப்படி பண்ணி தொலைச்ச? ஐயா அவர் அமைதியா நான் நீங்க தான் ஐயா வந்து கேட்கணும். மாமா நீங்க பண்ணது தப்பு மாமா. டேய் தப்பு பண்ணவே அவன் நாட்டாமைன்னு தெரிஞ்சு ஏச்சு கூட்டி போய் தாலியை கட்ட வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம புள்ளதான் அங்க போயிருக்கிறான். தாலி கட்டிக்கிறான். குடும்பம் நடத்திக்கிறான். நீங்க எல்லாம் போய் அடிச்சு நொறுக்கி போட்டு வந்துக்கிறீங்க. பண்ணனது நீங்க. ஏமாமா ஏழைங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிடலான்னு அர்த்தங்களா? டேய் நான் நாட்டாமையா? யோசிச்சு பேசு. நாட்டாமைனா பெரிய கொம்பா. ஒரு மனுஷனை கை நீட்டி அடிக்கிற அதிகாரம் இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல. இவங்க மட்டும் போலீஸுக்கு போனாங்கன்னா கூட்டமா போய் எல்லாரும் உள்ள உட்காருவீங்க.
இவன் தான் பொண்ணை வச்சு பொய் தாலி கட்ட வச்சுட்டு ஊரெல்லாம் என் பையன் தான் தாலி கட்டான்னு சொல்லி தர்றானா. ஐயா சம்மந்தி பொய் சொல்றீங்க ஐயா. ஐயா, ஐயா, ஐயா. நாங்க ராஜ பரம்பரை, எங்களுக்கு பொய் சொல்லலாம் தெரியாது. அவர் பையன் தான் தேடி வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரு. வேண்டாம், அவர்கிட்ட கேட்டு பாருங்க நீங்க. ஆமாங்க ஐயா, நானாக தான் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டேங்க ஐயா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கய்யா. எங்களை சேர்த்து வைங்கய்யா. ஐயா, ஒரு காதலை சேர்த்து வைக்கிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம். மாமா சொல்லுங்க மாமா, எங்களை சேர்த்து வைங்க மாமா, பிரிச்சிடாதீங்க மாமா. டேய் வாய முடுறா. இப்படித்தான் மிரட்டுவாரு. என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. ஊருக்கே தீர்ப்பு சொல்றது இந்த நாட்டாம குடும்பம். என் குடும்பத்துக்கே தீர்ப்பு சொல்றியா? இங்க பாரு, திருப்பி என் குடும்பத்துல தலையிட்டு வைய மொக்கா வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஜாக்கிரதை. ஐயா நாட்டாம, நீங்க தீர்ப்பு சொல்ற குடும்பம், உங்களை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அக்கா ஏதோ நியாயம் கேட்டாங்க, நான் கூப்பிட்டு வந்தேன். சமாதானம் பேசத்தான் வந்தேன். இதா உங்க மருமகா, இது சம்பந்தி, இவங்க உங்க சொந்தக்காரங்க. யாரையும் கை விட்டுறாதீங்க அக்கா. வர்றேன்க்கா, வர்றேன் நாட்டாம. ஐயா, போட்டு விட்டு போறீங்களா? மாமா எங்களை சேர்த்து வச்சுட்டு போங்க மாமா. கங்கா, சீக்கிரம் தரமா. மாப்பிள்ள கிடைச்சிட்டாருமா. கங்கா, கங்கா இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது கங்கா. வா கங்கா, வீட்டுக்குள்ள போலாம். எல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். போங்க மாப்பிள்ள, போங்க போங்க எல்லாரும். சம்பந்தி, அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம் இல்ல, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க சம்பந்தி, முடிஞ்சிட போகுது. பாசத்துல என் முண்டாட்டியே என்ன கவித்துட்டாலே.